அறிமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் அவரோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிப்புல உருவாகி இன்று திரையரங்குகளில் வெளிவந்துள்ள படம் தான் ஹாப்பி ராஜ். கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியன், கீதா கைலாசம், மதுரை முத்து என பலரும் இப்படத்தில் நடித்திருக்கிறாங்க. மேலும் பல வருடங்களாக சினிமாவில் தலை காட்டாமல் இருந்து வந்த நடிகர் அப்பாஸ் இப்படத்தில் ரீ என்ட்ரி கொடுத்து உள்ளார். பல எதிர்பார்ப்புகளுடன் வெளியாகியுள்ள ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்குங்கிறத விமர்சனத்தை பார்க்கலாமா? நம்ம டார்லிங் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் அவர் ஹாப்பி என்கிற ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் காதலிக்கிற பெண்கள் அனைவரும் இவரை பிரேக்கப் செய்துட்டு போயிடுறாங்க. அவருடைய ஒவ்வொரு காதலும் முடிவுக்கு வருவதற்கு காரணமே அவருடைய தந்தை ஜார்ஜ் மரியன் தான். காரணம், ஜார்ஜ் மரியன் தோற்றத்தை வைத்து அவரை குதிரை முட்டை என கேலி கிண்டல் செய்கிறார்கள். அவருக்கு பிறந்த மகன் ஜிவி என்பதால் அவரை குட்டி குதிரை முட்டை என அழைக்கிறார்கள். இதனால் அந்த ஊரில் உள்ள எந்த பெண்ணும் ஜிவியை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் காரணமா இருந்துச்சு. இதனால் வெளியூருக்கு வேலைக்கு சென்று அங்கு தனது குடும்பத்தை பற்றி தெரியாத ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து பெங்களூர்ல ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு செல்கிறார். அங்குதான் கதாநாயகி கௌரி பிரியாவை பார்க்கும் ஜிவி காதலில் விழுகிறார். இருவரும் காதலித்து வரும் நிலையில் கதாநாயகியின் தந்தை, அவர்தான் அப்பாஸ், அங்கு என்ட்ரி கொடுக்கிறார். தனது மகளின் காதலுக்கு சம்மதம் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் பேச வேண்டும் என்பதால் ஜிவியின் தாய் தந்தையை அங்கு அழைக்கிறார். அதுவும் தன்னுடைய 25வது திருமண நாளுக்காக சிறப்பாக அவர்களை அழைக்கிறார். தாய் தந்தை மட்டும் வருவார்கள் என எதிர்பார்த்தால் ஊரில் உள்ள அங்காளி பங்காளி என அனைவரும் அழைத்து கொண்டு பெங்களூருக்கு வந்து சேர்கிறார் ஜார்ஜ் மரியன். இதனால் கடும் கோபமடையும் அப்பாஸ் திருமணத்தை நிறுத்தி விடுகிறார். ஜார்ஜ் மரியனுக்கும் அப்பாஸுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. மேலும் ஜிவியும் கௌரியும் பிரிந்து விடுகிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் இந்த காதல் ஜோடி இணைந்தார்களா? அப்பாஸ், ஜார்ஜ் மரியன் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்களா? அதன் பின் என்னென்ன கலாட்டாலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீத கதை.